விஜய் வந்து மனசு கஷ்டத்தோட இருக்காரு. அப்போ வந்து காவேரி என்ன பண்றாங்க, விஜய் கிட்ட பேச வராங்க. ஆனா விஜய் வந்து அவாய்ட் பண்றாரு. அதனால காவேரி வந்து குழப்பமடைறாங்க. "நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கு தெரியாதா? நீ என்ன வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி இப்படி என்ன மனச கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி சொல்றாங்க, "இங்க பாருங்க நான் உண்மைய தான் சொன்னேன். நீங்க சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு தெரியல. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். நீங்க எத்தன வாட்டி சொல்லி காட்டியிருக்கீங்க." அப்படின்னோனே அமைதியா இருக்காரு விஜய். "சரிங்க இப்ப என்ன பண்ணணும்? நான் சொன்னதுக்கு சாரி கேட்கணும் அவ்வளோதானே. சரி நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா நான் உண்மைய தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து மனசு கஷ்டத்தோட இருக்காரு. காவேரி சொன்னதெல்லாம் கேட்டு. அடுத்த நாள் வந்து இங்க என்ன பண்றாரு, பசுபதி வராரு. அவங்க பொண்ண கூட்டிட்டு ஆரத்தி எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அன்பரசு. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து, "இந்த வீட்ல வந்து உங்களுக்கு இடம் கிடையாது. இந்த வீட்ல நீங்க இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் வந்து எங்க தயவுல இருக்கணும்னு விருப்பம் இல்லல்ல. அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாரு. தாத்தாவும் அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இத பார்த்து வந்து ராகினி என்ன பண்றாங்க, "அதெல்லாம் தெரியாதுப்பா. நான் இந்த வீட்ல தான் வாழணும். அதுக்கு எல்லா ஏற்பாடும் நீங்க பண்ணி தான் ஆவணும். நீங்க அங்கிள் கிட்ட பேசுங்க." அப்படி சொல்றாங்க. உடனே பசுபதி சொல்லிடுறாரு, "என் பொண்ணோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். இந்த வீட்ல தான் வாழணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. அன்பரசு ராதா கிட்ட, "எப்படியாவது நீ தான் உதவி செய்யணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ வந்து ராதா என்ன பண்றாங்க, போயிட்டு பேசுறாங்க விஜய் கிட்ட. விஜய் வந்து, "அவ மனச நான் கஷ்டப்படுத்த முடியாது. காவேரி மனசுன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. காவேரி என்ன சொல்றாங்க, "இங்க பாருங்க, வந்து நீங்க யாருக்காகவும் யோசிக்க வேணாம். ஆனா உங்க சித்திக்காக யோசிங்க. அவங்க பாவம். அவங்க புள்ளைய விட்டு எப்படி இருப்பாங்க? நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். ஆனா அவங்க தான் கூட நிரந்தரமா இருக்க போறாங்க. அதனால தயவு செய்து வந்து அவங்க உள்ளவே வரட்டும். உனக்கு பிரச்சனை இல்லையா? அவ வந்தா." அப்படின்னோனே, "பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக உங்க சித்தி வேணான்னு நீங்க அனுப்ப முடியுமா?" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் ஏத்துக்கிறாரு. ராகினி வந்து ரொம்ப சந்தோஷமா அடையறாங்க. அடுத்து வந்து ராகினி தான் வந்து வீட்டுக்கு மகாராணி மாதிரி ஓவர் பில்டப் பண்ணிட்டுருக்காங்க உள்ள வந்து. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நக்கலா பார்க்குறாங்க நம்ம காவேரிய. உடனே வந்து ராதா சொல்றாங்க, "காவேரியால தாம்மா நீ உள்ள வந்த. இல்லன்னா வந்து வீட்ல யாருமே ஒத்துக்கல நீ உள்ள வர்றதுக்கு. காவேரி தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி வந்து விஜய்க்கு புரிய வச்சு உள்ள கூட்டின்னு வந்தா. புரியுதா? அதனால காவேரிக்கு தான் நீ நன்றி சொல்லணுன்றாங்க." அத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க வந்து ராகினி. உடனே காவேரி சொல்றாங்க, "இப்போவாது தெரியுதா? இந்த வீட்ல எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க புரியுதா? உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத. இந்த வீட்ல உள்ளவங்கலாம் கஷ்டப்படுத்த நினைச்சீன்னா, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து காவேரி பார்த்து அப்படியே நக்கலா வந்து ராகினி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ராகினியும் வந்து அவங்க அப்பாவும் வந்து மீட் பண்றாங்க வெளிய. அப்போ ராகினி வந்து சொல்றாங்க வந்து பசுபதி கிட்ட, அப்பா நானும் பார்த்துட்டுருக்கேன். அங்க காவேரிக்கு வந்து யாரும் வந்து அந்த அளவுலாம் வந்து இடம் குடுக்கலப்பா. ஆனா தாத்தாவும் விஜயும் தான்ப்பா ரொம்ப காவேரி தலை மேல தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க. இப்பதான் வந்து எங்க அத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காவேரி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அந்த வீட்ட கைப்பற்றுவேன்ப்பா நானு. நான் தான் அந்த வீட்ல மகாராணியா இருப்பேன். காவேரி வேலைக்காரி ஆக்குவேன்ப்பா." அப்படி சொன்னோனே, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கணுமா? ஆனா இந்த விஷயத்துக்காக நீ வந்து உன் வாழ்க்கைய வந்து ம் சந்தோஷம் இல்லாம வாழாத. நீ அஜய் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். புரியுதா?" அப்படின்னோனே, "கண்டிப்பாப்பா. என் சந்தோஷத்துக்கு எந்த அளவுமே இல்லப்பா. நான் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன். நீங்க கவலைப்படாம இருங்கப்பா. அது மட்டும் கிடையாதுப்பா. கூடிய சீக்கிரம் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்படியாவது எம்டி போஸ்ட்ல வந்து அஜய உட்கார வைக்கணும். அதான் என்னோட வந்து வேலைப்பா." அப்படின்னோனே, "அப்படியே செய்யுமா. நீயும் அஜயும் அங்க கெத்தா இருக்கணும். அந்த காவேரியும் வந்து விஜயும் வந்து டம்மி பீஸா இருக்கணும். எனக்கு அதுதான்ப்பா முக்கியம்." அப்படின்னோனே, "சரிங்கப்பா. இப்படியே நான் கண்டிப்பா செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி. இதோட முடியுது.